இப்படி ஒரு விஷயத்த யாருமே எதிர்பார்த்திருக்க முடியாது. அப்படி ஒரு விஷயம் தான் நம்ம சிறகடி காசையில நடந்திருக்கு. ஒழுங்கா உன் மாமாவை இந்த கேஸ வாபஸ் வாங்க சொல்லு, இல்லனா நீ இந்த வீட்டு பக்கமே வந்துடாத அப்படின்னு சொல்லி நம்ம சீதாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்புனா நம்ம அருண், எப்படியாச்சும் என் புருஷனுக்கு ஜாமீன் வாங்கி வெளியே கூட்டிட்டு வாங்கினே அப்படின்னு சொல்லி கெஞ்சி அழுத சுந்தரத்தோட வைஃப் இப்ப நம்ம முத்து எந்த முடிவை எடுக்க போறாரு அப்படிங்கறதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்ப முத்துவால என்னதான் பண்ண முடியும்? தன்னோட ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணா அருண் கோச்சிப்பாரு, அதுக்கப்புறம் சீதாவோட வாழ்க்கையே போயிடும். இங்க பாத்தீங்கன்னா நம்ம சுந்தரத்தோட வைஃப் ரொம்பவே அழுதுகிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம முத்துவால என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாம ரொம்பவே குழம்பி போயிருக்காரு. அப்படி அவரு என்னதான் முடிவு எடுத்திருப்பாரு? வாங்க அதை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சீரியல் டாக்கிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எந்த தப்புமே பண்ணாத சுந்தரம் ஜெயில கிடக்கிறத நினைச்சு நீங்களும் கவலைப்பட்டீங்கன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. வக்கீல பார்க்க நம்ம முத்துவும் மீனாவும் போயிருக்காங்க இல்லையா? சார் என்ன சார் சொல்றீங்க? ஆக்சிடென்ட்ல இறந்தே போயிட்டாங்களா சார்? இது போலீஸோட அம்மான்னு வேற சொல்றீங்க. கண்டிப்பா போலீஸ் அவ்வளவு சீக்கிரத்துல ஜாமீன் கொடுக்கறதுக்கு விடவே மாட்டாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும்ல இது ஆக்சிடென்ட் தானே அப்படின்னு கேட்டோன்னே நம்ம முத்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு கிட்டத்தட்ட அழுகுற மாதிரியே நிக்கிறாரு. உடனே நம்ம வக்கீல் கிருஷ்ணாராம் வந்துகிட்டு, முத்து உங்களை நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, ஆனா கொஞ்சம் காசு செலவாகும் பரவாயில்லையா அப்படின்னு. மேடம் எவ்வளவு காசு செலவானாலும் பரவாயில்ல, என் ஃப்ரெண்டு ஜாமீன் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து ரொம்பவே உறுதியா இருக்காரு. நம்ம மீனாவும் இருந்துகிட்டு, ஆமா மேடம் எந்த தப்புமே பண்ணாத சுந்தரம் இப்ப ஜெயில இருக்காரு, எப்படியாச்சும் அவரை ஜாமீன்ல எடுத்தாகணும் அப்படின்னு சொன்னோன்னே, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க மீனா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கொஞ்சம் சீக்கிரம் காசை மட்டும் ரெடி பண்ணுங்க, நான் வந்து கேஸை ஃபைல் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்துவையும் மீனாவையும் போக சொல்லிடுறாங்க நம்ம வக்கீல் கிருஷ்ணாராம். அடுத்த நாளே கேஸும் கோர்ட்டுக்கு வந்துடுது. ஏன்னா ஜாமீன் கேஸ் இல்லையா? உடனே நம்ம சுந்தரத்தை ஜாமீன்ல எடுத்தாகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா ரிமாண்ட்ல 15 நாள் வச்சதுக்கு அப்புறம் தான் ஜாமீன் கிடைக்கும் அப்படின்னு நம்ம வக்கீல் கிருஷ்ணாராவும் சொல்லிடுறாங்க. இதெல்லாம் போன் பண்ணி நம்ம முத்து ஸ்ருதி கிட்ட சொன்னோன்னா ஸ்ருதி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. முத்து அப்ப எங்க அப்பாவாலதான் ஒரு உயிர் போச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கேட்டோன்னே நம்ம முத்துக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா நேத்துவோட ரெஸ்டாரண்ட் டீ வச்சு கொடுத்தனது நம்ம முத்து அப்படின்னு தெரிஞ்சுட்டு ரவி அந்த மாதிரி பேசுனதுனால தானே சுந்தரத்துக்கிட்ட முத்து கோவப்பட்டாரு. இது எல்லாமே நீத்துவால தான் நடந்துச்சு, நீத்துவோட ரெஸ்டாரண்ட் டீ வச்சதுனாலதான் நடந்துச்சு, எங்க அப்பாவும் ஒரு காரணம் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியுமே கேக்குறாங்க. நம்ம முத்துக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. சரி விடு பரவாயில்ல, நீயும் என்னதான் பண்ணுவ, சுந்தரத்தை தான் ஜாமீன் எடுத்தாகணும், ரொம்ப செலவாகும் போல அப்படின்னோட நம்ம ஸ்ருதி இருந்துகிட்டு, முத்து நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, எவ்வளவு செலவானாலும் நானும் பாத்துக்கிறேன், ஏன்னா எங்க அப்பாவும் இதுக்கு ஒரு காரணம் தானே அப்படின்னோட நம்ம முத்துக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாவே இருக்குது. ஏன்னா நம்ம முத்துவும் மீனாவும் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் உடனே ஜாமீன் எடுக்க முடியாது இல்லையா? நம்ம ஸ்ருதியும் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டு ரவியுமே ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டாரு. 15 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம முத்து சுந்தரத்தை பெயில் எடுக்கிறதுக்காக கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. அங்க நம்ம அருணும் வந்திருக்காரு. ஏன்னா அவரையும் விசாரிக்க வேண்டியது இருக்கும் இல்லையா? அதனால நம்ம அருணை பார்த்துட்டு முத்து பேச போறப்ப, ஏய் எங்க அம்மாவை ஒருத்தன் காரை ஏத்தி கொலை பண்ணிருக்கான், நீ என்னடான்னா அவனுக்கு ஜாமீன் எடுக்கிறதுக்காக காசை போட்டு இவ்வளவு பெரிய வக்கீல வச்சிருக்கல அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவப்படுறாரு. உடனே நம்ம முத்து இருந்துட்டு, அருண் சொன்னா புரிஞ்சுக்க அருண், அது ஒரு ஆக்சிடென்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம அருண் இருந்துட்டு, அது ஆக்சிடென்டா இல்ல நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போட்ட பிளானான்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அருண் கோவமாவே போயிடுறாரு. கேஸ் நடக்கும்போது நம்ம வக்கீல் கிருஷ்ணாராம் எல்லா ஆதாரத்தையும் எடுத்து வைக்கிறாரு. அன்னைக்கு அவங்க போன் பேசிக்கிட்டே போன சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குல்ல, அந்த வீடியோ எல்லாத்தையும் ஜட்ஜி கிட்ட காட்டினோன்னு, ஓ அவங்க போன் பேசிட்டே போயிருக்காங்க, இவங்களும் பிரேக் பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்காரு, அந்த நேரத்துலதான் இது எதிர்பாராதமா நடந்திருக்கு, இது ஒரு ஆக்சிடென்ட் தான் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம அருணோட வக்கீல் இருந்துகிட்டு, முத்துக்கும் அருணுக்கும் ஏற்கனவே இருந்த பிரச்சனை, முத்துவோட ஃப்ரெண்டு தான் சுந்தரம், இது எல்லாத்தையும் சொல்லிட்டு இது மாதிரி முத்து தான் ஆளை வச்சு கொலை பண்ணிருக்கலாம், இது எனக்கு என்னமோ திட்டமிட்ட கொலை தான் சார், ஏன்னா இதுக்கு முன்னாடி அருணுக்கும் முத்துக்கும் ஏற்கனவே சண்டை இருந்திருக்கு, அதனால அருணை பழி வாங்குறதுக்காக தன்னோட ஃப்ரெண்டு சுந்தரத்தை வச்சு கார் ஏற்றி கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே, சார் இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு, அருணுக்கும் முத்துக்கும் சண்டை இருந்தது உண்மைதான், ஆனா அது எல்லாமே அருணோட ஈகோவால நடந்துச்சு, முத்துக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. அதே மாதிரி அவங்க போன் பேசிட்டு போயிருக்காங்க, எதிரில கார் வர்றத கூட கவனிக்காம ரோட கிராஸ் பண்ண பாத்துருக்காங்க, அதனாலதான் சுந்தரத்தோட கார் வந்து பிரேக் பிடிக்க ட்ரை பண்ணாலும் முடியாம அவங்க மேல ஏறி இருக்கு. இது வெறும் ஆக்சிடென்ட் தான் சார், இதுக்கும் சுந்தரத்துக்கும் முத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, இது முத்துவை பழி வாங்குறதுக்காக அருண் போட்ட பொய்யான கேஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வக்கீல் கிருஷ்ணாராம் சொன்னதுக்கு அப்புறம் நம்ம அருணுக்கு என்ன சொல்றதே தெரியல, பல்ல கடிச்சிட்டு கோவமா உட்கார்ந்துருக்காரு. ஏன்னா அருணோட அம்மா இறந்து போயிருக்காங்க, ஆனா இது வெறும் ஆக்சிடென்ட்னு சொல்றான் பாரு அப்படின்னு சொல்லி நம்ம அருணுக்கு சரியான கோவம். நம்ம முத்துவும் என்ன சொல்றதுனே தெரியாம அமைதியா உட்கார்ந்துருக்காரு. ஏன்னா இதுக்கப்புறம் அருண் கூடயும் சீதா கூடயும் மறுபடியும் பேசவே முடியாம போயிரும் போலயே, நமக்கும் அருணுக்கும் இருக்க பிரச்சனை வளர்ந்துகிட்டே தான் போகும் போல
அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு அமைதியா உட்கார்ந்துருக்காரு. நம்ம சுந்தரத்துக்கு எதிர்பார்த்த மாதிரியே ஜாமீனும் கிடைச்சிருச்சு. ஏன்னா சுந்தரம் மேல எந்த தப்பும் இல்ல, அவங்க அம்மா தான் போன் பேசிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஜாமீனும் கொடுத்துறாங்க. இதெல்லாம் கேள்விப்பட்டுட்டு நம்ம அருண் சரியான கோவத்துல கோர்ட்டை விட்டு விறுவிறுன்னு வெளியே வந்துடுறாரு. நம்ம முத்து அருண் கிட்ட, அருண் கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போறாரு. ஆனா நம்ம அருண் கண்டுக்கவே இல்லை. விறுவிறுன்னு பைக் எடுத்துட்டு வீட்டுக்கே போயிடாரு. வீட்டுக்கு போன உடனே நம்ம அருண் சீதா கிட்ட, உன் மாமா என்ன வேலை பண்ணி வச்சிருக்கான் தெரியுமா? எங்க அம்மாவை கார் ஏத்தி கொலை பண்ணது மட்டும் இல்லாம அவனுக்காக வக்காலத்து வாங்குறதுக்காக ஒரு வக்கீல வச்சு ஜாமீனும் எடுத்துட்டான். இப்ப அவன் கொலை பண்ணது இல்ல, எங்க அம்மா தான் போன் பேசிட்டு போனதுனாலதான் இந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேஸை மூடி மறைச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல அவன் வெளியில வந்துருவான். இப்படி எங்க அம்மா பண்ண கொலைகாரனை உன் மாமா ஜாமீன் எடுத்திருக்கான். இப்பவே புரியலையா? உன் மாமா தான் எங்க அம்மாவை பிளான் பண்ணி கொலை பண்ணதுன்னு அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவப்படுறாரு நம்ம அருண். உடனே சீதா இருந்துட்டு, எங்க எங்க மாமாவுக்கு உங்க மேல கோவம் இருக்குதான், ஆனா அதுக்காக அத்தைய கொலை பண்ற அளவுக்கு எல்லாம் போக மாட்டாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அருணுக்கு நம்ம சீதா எவ்வளவோ சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்றாங்க. ஆனா நம்ம அருண் சரியான கோவத்துல, முதல்ல கொஞ்சமாச்சும் புருஷனுக்கு சப்போர்ட் பண்ணு, யாரோ கண்டவனுக்காக நீ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. முதல்ல நான் உன்னோட புருஷன், அது உனக்கு தெரியுமா? செத்தது உன்னோட அத்தை, உன்னை சொந்த பொண்ணு மாதிரி பாத்துக்கிட்டாங்க, அது உனக்கு புரியுதா? இதெல்லாம் தெரியாம இப்பவும் உன் மாமாவுக்கு தானே சப்போர்ட் பண்ற அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவப்படுறாரு. எங்க மாமா கோவப்படுவாரு தாங்க, ஆனா இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணிருக்கவே மாட்டாருங்க, சொன்னா புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லி நம்ம சீதா எவ்வளவோ புரிய வைக்க ட்ரை பண்றாங்க. ஆனா நம்ம அருண் கோவத்தோட உச்சிக்கே போய், முதல்ல இந்த கேஸ உங்க மாமா வாபஸ் வாங்கணும், அந்த சுந்தரம் எப்படியா இருந்தாலும் ஜெயிலுக்கு போயே ஆகணும், இது ரெண்டும் நடக்கலனா நீ இந்த வீட்டுக்கு வரவே கூடாது, நீ முதல்ல வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லி நம்ம அருண் சீதாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறாரு. ஏங்க இந்த விஷயத்துக்கு எனக்கு என்னங்க சம்பந்தம், எதுக்காக என்ன வீட்டை விட்டு வெளியே போக சொல்றீங்க அப்படின்னு, அதெல்லாம் எனக்கு தெரியாது சீதா, உன் மாமா தானே பண்ணது, உன் மாமாட்ட சொல்லி புரிய வை, இந்த கேஸ வாபஸ் வாங்க சொல்லு, எனக்கு அந்த சுந்தரம் ஜெயில கடந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவப்படுறாரு. உடனே நம்ம சீதா கோவமாவே வெட்டி பிடிக்கலாம் எடுத்துக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போய் அழுதுகிட்டே போய் நிக்கிறாங்க. நம்ம சீதாவை பார்த்தோன்னே சந்திரா, அதாங்க மீனாவோட அம்மா இருந்துகிட்டு, ஏய் எதுக்காக இப்போ உங்க வந்த, அங்க மாப்பிள்ள தனியா இருப்பாருல்ல அப்படின்னு, அருண் தாமா என்ன வீட்டை விட்டு வெளியே போக சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா கதையும் சொல்றாங்க. நம்ம சந்திராவுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா இந்த விஷயத்த முத்து கிட்ட கேட்டோம்னா கண்டிப்பா மறுத்துருவாரு. ஏன்னா எந்த தப்புமே பண்ணாத சுந்தரம் ஜெயில கிடக்கும் போது அவரோட ஃப்ரெண்டை எப்படி அவர் விட்டுட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரா சீதா கிட்ட சொன்னோன்னு, மா அதெல்லாம் தெரியாதுமா, அவரு அந்த கேஸ வாபஸ் வாங்கினாதான் என்னால திரும்ப அந்த வீட்டுக்கே போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. உடனே நம்ம சந்திரா இருந்துகிட்டு, சரி இருமா, நான் மீனா கிட்டையும் மாப்பிள்ளை கிட்டையும் பேசி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரா மீனாவுக்கு போன் பண்ணி, மீனா உங்ககிட்ட பேசணும்டி, வீட்டுக்கு கொஞ்சம் வரியா அப்படின்னு, சரிமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்துவையும் கூடயே கூட்டிட்டு வராங்க நம்ம மீனா. ரெண்டு பேரும் வந்ததுக்கு அப்புறம் நம்ம சீதா இருக்கிறத பார்த்துட்டு மீனா ஓடி போய் கட்டி பிடிச்சு அழுகுறாங்க. ஏய் எதுக்காகடி நீ இப்ப வந்திருக்க, அங்க அருண் தனியா இருப்பாருல்ல அப்படின்னு கேட்டோன்னா, அருண் தாங்கா என்ன வெளியே போக சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு ரொம்பவே அழுகுறாங்க. உடனே மீனா இருந்துகிட்டு, பாத்தீங்களாங்க இந்த அருணுக்கு இதே வேலையா போச்சு, உங்களை பழி வாங்குறதுக்காக என்னெல்லாம் பண்றாரு பாருங்க அப்படின்னு. சீதா நடந்ததுக்கெல்லாம் நானும் ஒரு காரணமாயிட்டேன், என் மனுஷர் சீதா, பேசாம அப்பவே நான் அருண் கிட்ட சாரி கேட்டுட்டு பிரச்சனையை முடிச்சிருந்தேன்னா இப்ப இவ்வளவு தூரம் ஆயிருக்காதுல்ல அப்படின்னு. நீங்க என்ன பண்ணுவீங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீதா முத்துக்கு சப்போர்ட் கேக்குறாங்க. உடனே நம்ம மீனா இருந்துகிட்டு, ஏங்க இப்ப நீங்க என்னங்க முடிவு எடுக்க போறீங்க, ஏன்னா சுந்தரம் உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவருக்கு ஹெல்ப் பண்ணலனா அப்படின்னு இழுத்தோன்னே அப்ப நம்ம சீதா இருந்துகிட்டு, அக்கா அப்ப என்னோட வாழ்க்கை எப்படி போனா என்ன அப்படின்னு தானே யோசிக்கிற, இப்ப சுந்தரத்தோட கேஸ மாமா வாபஸ் வாங்கலன்னா திரும்ப நான் அருண் கிட்ட சேரவே முடியாது, அருண் கூட இனி பேசவோ பார்க்கவோ கூட முடியாது, இனி இந்த வீட்லயே இருந்துக்கணுமா அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. உடனே நம்ம மீனா இருந்துகிட்டு, எனக்கு உன் நிலைமை புரியுதுடி, ஆனா இவரு நிலைமையை யோசிச்சு பாரு, அவரு சுந்தரத்துக்கு இவரை விட்டா வேற வழியே இல்ல, வேற ஃப்ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படின்னு யாருமே இல்ல, ஏன் சொந்தம் கூட இல்ல, மாமா மட்டும்தான் இருக்காரு, அவங்க வீட்டுல ஒரு சின்ன பொண்ணு வேற இருக்கு தெரியுமா, அவரு அந்த பொண்ணுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்ம மீனா சீதாவுக்கு புரிய வைக்க ட்ரை பண்றாங்க. ஆனா நம்ம மீனா இருந்துகிட்டு, அக்கா உனக்கு இவங்களோட ஃப்ரெண்டு ஒய்ஃப் அவங்க பொண்ணு இவங்களோட வாழ்க்கைலாம் முக்கியம், ஆனா என் வாழ்க்கை முக்கியம் இல்ல, நீங்க ரெண்டு பேருமே பயங்கரமான செல்ஃபிஸ் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவமா ரூமுக்குள்ள போயிடுறாங்க. நம்ம மீனாவோட அம்மா இருந்துகிட்டு, மாப்பிள்ள அப்படின்னு சொன்னோன்னே, அத்தை என்னால எதுவும் பண்ண முடியாது, நடந்தது வெறும் ஆக்சிடென்ட் தான், அதுக்காக என் ஃப்ரெண்டு உள்ள கிடக்கணும் அப்படிங்கிறதுக்கு எந்த அவசியமும் இல்ல, அதுவும் இல்லாம அவங்க அம்மா தான் போன் பேசிட்டே போயிருந்திருக்காங்க, என் ஃப்ரெண்டு எவ்வளவோ ட்ரை பண்ணி பிரேக் பிடிக்க ட்ரை பண்ணியிருக்கான், ஆனா அவங்க தான் குறுக்க வந்து விழுந்தது, அதனால இந்த விஷயத்துல நான் சீதாவுக்கோ அருணுக்கோ எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கோமாவே வெளியே போயிடுறாங்க. பின்னாடியே வந்த நம்ம மாமா
ஒரே ஒரு தடவை அக்காவோட வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க மாமா அப்படின்னு. டேய் புரியுதுடா, ஆனா சுந்தரத்தோட வாழ்க்கையை யோசிச்சு பாரு, எந்த தப்புமே பண்ணாம அவன் எதுக்கு ஜெயில கிடக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம சத்யாவுக்கு என்ன சொல்றதுனே தெரியாம வெளில வந்துடுறாரு. நம்ம மீனா கிட்ட, சந்திரா நீ ஒரு தடவை மாப்பிள்ளை கிட்ட பேசி பாருமா, ஏன்னா உன் தங்கச்சியோட வாழ்க்கை அப்படின்னு இழுத்த உடனே அவரே கேஸ வாபஸ் வாங்குறேன் அப்படின்னு சொன்னாலும் நான் என்னோட முடிவுல உறுதியா இருக்கேன். அவரு சுந்தரம் எந்த தப்புமே பண்ணாதவர், அவரு எதுக்காக ஜெயில கிடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நம்ம சீதா இதெல்லாம் கேட்டுட்டு, பாத்தீங்களாமா எப்படி பேசுறான்னு, எனக்கு என்னமோ இவ ரவுடி புருஷனும் அந்த சுந்தரமும் சேர்ந்துதான் இங்க அத்தைய கார வச்சு கொண்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம மீனா கோவப்பட்டு ஓங்கி அறையிறாங்க. என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசலாம்னு நினைக்கிறியா, இனி எப்போதுமே என்கிட்ட பேசவே பேசாத அப்படின்னு சொல்லிட்டு கோவமா விறுவிறுன்னு போயிடுறாங்க நம்ம மீனா.